அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله வாலா அலிஹி வசஹபிஹி அஜ்மஹீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் அருள் கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம நபித்தோழர்களான சகாபா பெருமக்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் வாய்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆக்கூர் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தின் சார்பாக துல்ஹஜ் மாதத்தின் தொடர் பயான் நிகழ்விலே நாம் எல்லாம் இங்கே கலந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ் மாத தொடர் பயான் நிகழ்விலே துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த குர்பானியினுடைய சட்ட திட்டங்களை நாம் அறிந்து வருகின்றோம். அதில் பல சட்டங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைய தினம் குர்பானுடைய ஒரு சட்டத்தினுடைய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், பால் கொடுக்கின்ற பிராணியை நாம் குர்பானி கொடுக்கலாமா என்பதாக அந்த சட்டத்தை நாம் அறிய இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆடாகவோ மாடாகவோ ஒட்டகமாகவோ இருக்கக்கூடிய பிராணியை நாம் அறுத்து பலியிடப்படுகின்ற போது எந்தெந்த மாதிரியான பிராணிகளை நாம் பலியிட வேண்டும் என்பதை அறிந்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பிராணி, அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம். இந்த பிராணி ஒரு குட்டியை போட்டிருக்குமேயானால், ஒரு குட்டியை ஈன்றிருக்கும் என்று சொன்னால், அந்த பிராணியை நாம் குர்பானி கொடுக்கலாமா என்பதை இன்றைய தினம் அறிந்து கொள்ளவும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், பால் கொடுக்கின்ற பிராணியை நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் என்பதாக சகாபா பெருமக்கள் நமக்கு அறிவிக்கின்றார்கள். பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிராணியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? குர்பானி கொடுக்கக்கூடாது. காரணம், அந்த குட்டிக்கு பால் கொடுக்காத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அந்த குட்டி பாசத்திற்கு இயங்கக்கூடியதாக மாறிவிடும் என்பதை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கொடுக்கின்ற குட்டியை, பால் கொடுக்கின்ற அந்த தாயை நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடாது. அதாவது ஒரு குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது, அப்படி பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயை, அது ஒட்டகமாக இருந்தாலும் சரி, அது குர்பானி கொடுக்கக்கூடிய மாடாக இருந்தாலும் சரி, அல்லது ஆடாக இருந்தாலும் சரி, பால் கொடுத்து கொண்டிருக்கிற போது அந்த தாய் பிராணியை நாம் என்ன செய்யக்கூடாது?
குர்பானி கொடுக்கக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு சம்பவத்தில் ஒரு அன்சாரி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அது விருந்துக்கு கூட போயிருக்கலாம். அப்படி அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருப்பதை அறிந்த அந்த அன்சாரி தோழர் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு போகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நபரை பார்த்து சொன்னார்கள், பால் தரும் குட்டியை அறுப்பதை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது நீங்க பால் தருகின்ற அந்த பிராணியை அறுப்பதை விட்டும் நான் உன்னை எச்சரிக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, எச்சரிக்கைங்கிற வார்த்தையை சொல்லித் தராங்க. அப்போ அது எவ்வளவு பெரிய விஷயம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது, நீங்கள் பால் கொடுக்கின்ற அந்த தாய் பிராணியை நீங்கள் அந்த குர்பானி அறுப்பதை நான் உங்களை எச்சரிக்கிறேன், அறுக்கக்கூடாது. சாதாரணமாக கூட, அதாவது விருந்துக்கு வந்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த தாய் அந்த குட்டி போட்டிருக்கும் போது அதை அறுப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை வச்சாங்க. அதே சட்டம் தான் குர்பானி கொடுப்பதற்கும் சேருகின்றது. ஏனென்று சொன்னால் அந்த தாய் குட்டி பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அதை அறுப்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிம் என்கிற கிரந்தத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. 3799வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த சட்டத்தில் நம்ம என்ன விளங்குறோம்னு சொன்னால், ஒரு குட்டிக்கு தன்னுடைய தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அதை அறுப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். அது குர்பானிக்கும் அதே சட்டம்தான், மற்ற நாட்களிலும் அதே சட்டம்தான் என்பதை புரிந்து கொண்டு பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிராணி, அது ஆடாக மாடாக ஒட்டகமாக எதுவாக இருந்தாலும் அதை குர்பானி கொடுக்கக்கூடாது. பால் கூடி நிறுத்தியதற்கு பின்புதான் நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற சட்டம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழுமையான கூலியை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين